வணக்கம் தெருநாய்களே. புரியல, அரசியல் அப்படின்னாலே கொள்கை கோட்பாடு தெரிஞ்சு குறைந்தபட்சம் மக்கள் போராட்டத்துல பங்கெடுத்து வழக்கு வாங்கி அதுக்கப்புறம் சிறைப்பட்டு மக்களுக்காக உழைச்சி மக்கள் நம்பிக்கை பெற்றவங்க தான் அரசியல் கருத்து சொல்லலாம் அப்படின்ற காலம் போய் நீங்க ஒரு திரைப்படத்துல நல்லா நடிச்சிருந்தா போதும் அரசியல் பேசலாம், ஒரு திரைப்படத்துல நல்லா நடனம் ஆடினா போதும் அரசியல் பேசலாம். அப்படியாப்பட்டவங்களை சட்டமன்றத்துக்குள்ள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அவங்க எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் தான் தெருநாய். என்ன நான் விளக்கமா சொல்றேன். நடன இயக்குனரான ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கிறார். அந்த நேர்காணல்ல இந்த புதிய ஆட்சி எப்படி இருக்கு, இந்த புதிய ஆட்சியோட உங்க ஒப்பீடு என்ன அப்படின்னு கேக்குறப்ப ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நீங்க கொடுக்க தானே செய்யணும். ஏன்னா ஒரு தெருநாய்க்கே என்ன பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சு பிஸ்கெட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு போடக்கூடிய சூழல் இருக்கிறப்ப நீங்க ஒரு நாட்டே கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு மக்களை தெருநாயோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. புதுசாக அரசு வேணும் மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க, மாற்றம் வந்துருச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்க தெருநாயோடு ஒப்பிட்டு பேசின அதே மக்கள் தான் இன்னைக்கு நீங்க புகழக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. முதல்ல எதுக்கு அவகாசம்? வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு அவகாசம் வேண்டுமா? கட்டாயம் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அடிப்படை சிக்கல்களான சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் இந்த மின்சார தடை, இதுக்கெல்லாம் கால அவகாசம் அப்படின்றது ஒரு அரசுக்கு தேவைப்படக்கூடாது. ஏன்னா இது மக்களுக்கு அன்றாட தேவைகள்ல ஒண்ணு, மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட சிக்கல்கள் ஒண்ணு. அப்ப அதை தீர்க்கறதுக்கு ஒரு அரசு கால அவகாசம் கேக்குது அப்படின்றது உண்மையிலுமே சரியான ஒண்ணா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, எந்த தெருநாய்களோடு மக்களை ஒப்பிட்டு பேசினாரோ நாளைக்கு அவர் ஏதாவது ஒரு கட்சி ஆதரிச்சு ஒரு வேட்பாளரா நிக்கிறாரு ஒரு சட்டமன்ற தொகுதியில அப்படின்னா, தளபதியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்தி வாக்கு கேட்க வந்தாங்கன்னா அவரை வெல்ல வைத்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பக்கூடிய அளவுக்கான அரசியல் புரிதல் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நம்மளோட அரசியல் புரிதல் அப்படின்றது கவர்ச்சி நோக்கி நகர்ந்து போயிடுச்சு. தயவு செய்து மாறுங்க. முதல்ல நல்லவங்க யாரு, அவங்க நமக்கான சரியான அரசியலை பேசுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு பேசுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்களினுடைய அந்த தனி மனித வாழ்க்கையின் மீது நமக்கு சரியான ஒப்பீடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. ஏன்னா அவர் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறாரு, எல்லாத்துக்கும் உதவி செய்யறாரு, அதை நம்ம பாராட்டலாம். ஆனா அரசியலா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றத ஏத்துக்கிட்டு தான் இருக்கணும்.